அனைவருக்கும் வணக்கம். சவுத்தர்ன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் சென்னை www.rrcmas.in. ஸோ இந்த வெப்சைட்ல இருந்து தான் உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்ல இருந்து சவுத்தர்ன் ரயில்வேல இருந்து நோட்டிபிகேஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அகேன்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட்ல 2024-25 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலியமா வந்து எலிஜிபிள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஃப்ரம் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான பே மேட்ரிக்ஸ் லெவல் 1ல இருந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 7th CPCல சவுத்தர்ன் ரயில்வேல அகைன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்டர் ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்கீம்ல வந்து இந்த வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா 7/9/2024 ஓப்பன் ஆகி 6/10/2024 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷனை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு இதுல கேட்டுக்கிற இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கங்க. டீடைல்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ண போறப்போ உங்களுக்கு டீடைல்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இந்த வெப்சைட்ல தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேலிட் இமெயில் ஐடி இருக்கணும், மொபைல் நம்பர் இருக்கணும் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னீங்கன்னா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த போஸ்ட் வந்து என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸோ லெவல் 4 and 5ல வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ் மென், உமன், பாடி பில்டிங் மென், அப்புறம் செஸ் மென், வெயிட் லிஃப்டிங் மென் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஈவெண்ட் பொசிஷன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 400 மீட்டர், அப்புறம் 800 மீட்டர், 110 மீட்டர். ஸோ இந்த மாதிரியான அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. எவ்வளவு வேகன்சினா எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின்லயும் ஒவ்வொரு போஸ்ட் வந்து ஃபில் பண்ண போறாங்க. டோட்டலா 5. ஸோ இதுக்கு வந்து லெவல் 4 and 5 பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் வந்து கேட்டிருக்காங்க. நாட் ஃபில்டு டியூ டு நான் அவைலபிலிட்டி சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் வேகன்சி ஃபில்டு. அதாவது இதுல வந்து கேட்டிருக்கிற அந்த குவாலிஃபிகேஷன்ல இல்ல அப்படின்னா அப்ளிகேஷன் இல்ல அப்படின்னா லெவல் 2-3ல இருக்கிறவங்களை எடுத்து ஃபில் பண்ணுவாங்க இந்த வேகன்சிக்கு. ஸோ அடுத்து லெவல் 2 and 3ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின்ல உங்களுக்கு பாஸ்கெட் பால் உமன், பாடி பில்டிங் மென், பாக்ஸிங் மென், கிரிக்கெட் மென், கிரிக்கெட் உமன், ஃபுட்பால், ஸ்விம்மிங், டேபிள் டென்னிஸ், வாலிபால் உமன் சொல்லி ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஈவெண்ட் பொசிஷன் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. எவ்வளவு வேகன்சினா டோட்டலா 14 வேகன்சி வந்து இந்த லெவல் 2/3ல கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து லெவல் 1ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அத்லெட்டிக்ஸ், பால், பேட்மிண்டன், பாஸ்கெட் பால், பாடி பில்டிங், பாக்ஸிங், கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, பவர் லிஃப்டிங். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் மேன், டேபிள் டென்னிஸ், வெயிட் லிஃப்டிங் உமன், வாட்டர் போலோ. ஸோ இது மாதிரி அந்த கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதற்கான டிசிப்ளின் என்ன அப்படிங்கறதும் இங்க கொடுத்துருக்காங்க. டோட்டல் 46 வேகன்சி. ஸோ இதுல வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இதுக்கு எந்த வித ரிசர்வேஷனும் கிடையாது, போஸ்ட் கிடையாது. அதே போல ஆன்லைன் மூலியமா தான் இன்வைட் பண்றாங்க. ஸோ ஒரு கேமுக்கு மேல நீங்க 2-3 கேம்ல இருக்கீங்க, அதுல இருக்கிற இந்த கேம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, ஸோ இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க தனித்தனியா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணி நீங்க அப்ளிகேஷன் வந்து தனியா தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். டீடைல்ஸ் ஆஃப் டேட், வென்யூ, டைமிங் ஆஃப் ட்ரையல்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்ல தான் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட் 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 2/1/2000ல இருந்து 1/1/2007க்குள்ள இந்த 2 டேட்டுமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. போத் டேட் இன்க்ளூஷன் தான் கொடுத்துருக்காங்க. நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஏஜ் எல்லாமே 1 ஜனவரி 2025க்குள்ள இந்த ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கணும். ஸோ டேட் ஆஃப் பர்த் எல்லாமே உங்களுடைய சர்டிஃபிகேட்ல இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th CPC மேட்ரிக்ஸ்ல போஸ்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. லெவல் 4 and 5ல வந்து 5 வேகன்சி, லெவல் 2 and 3ல 16, லெவல் 1ல வந்து 46, டோட்டலா வந்து 67 வேகன்சி. இதுக்கு வந்து பே டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா லெவல் 1க்கு வந்து 18,000, லெவல் 2க்கு வந்து 19,000, லெவல் 3க்கு வந்து 21,700, லெவல் 4க்கு வந்து 25,500, லெவல் 5க்கு வந்து 29,000 வரைக்கும் உங்களுக்கு பே மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க இந்த லெவல் 1ல இருந்து 5 வரைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லெவல் 1 இருந்தது அப்படின்னா 7th CPC மேட்ரிக்ல 10th பாஸ் பண்ணிருக்கணும், அல்லது ஐடி அல்லது ஈக்குவலண்டான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அடுத்து வந்து லெவல் 2/3ல 12th பாஸ் பண்ணிருக்கணும். அடுத்து மெட்ரிகுலேஷன் கோர்ஸ் இல்ல அப்ரண்டிஸ்ஷிப் இது மாதிரி ஏதாவது ஒரு இதுல வந்து நீங்க முடிச்சிருக்கணும், பிளஸ் அல்லது ஐடிஐ பாஸ் பண்ணிருக்கணும். லெவல் 4 and 5 வந்து இனி கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டிகிரி முடிச்சிருக்கவங்க எல்லாமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ கிளர்க்கு அப்பாயின்மெண்ட் ஆனீங்க அப்படின்னா அதுல வந்து இந்த வேர்டு 30 வேர்ட் per minute இங்கிலீஷ்லயும் அல்லது 25 வேர்ட் per minute வந்து ஹிந்திலையும் வந்து நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிபிக் லெவல் இன் பே மேட்ரிக்ஸ் பிளேஸ் போஸ்டிங் வில் பி டிசைடட் பை சவுத்தர்ன் ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ எங்க போஸ்ட் ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அவைலபிலிட்டி ஆஃப் போஸ்ட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்டான விஷயம் பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் ரேங்கிங் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்கிற ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் எல்லாமே கரண்ட் அல்லது ப்ரீவியஸ் 2 ஃபினான்ஷியல் இயர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்டிவ் பிளேயர்ல பாத்தீங்க அப்படின்னா 1/4/2022க்கு அப்புறம் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் வந்து இதுல ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் நார்ம்ஸ் டு பி ஃபில்டு பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் கேட்டகரி பில வந்து வேர்ல்டு கப், அப்புறம் வேர்ல்டு சாம்பியன்ஸ், ஏசியன் கேம்ஸ், காமன்வெல்த், யூத் ஒலிம்பிக்ஸ். கேட்டகரி சில வந்து காமன்வெல்த் சாம்பியன்ஷிப், ஆசியன் சாம்பியன்ஷிப், சவுத் ஆசியன் ஃபெடரேஷன், அப்புறம் வேர்ல்டு ரயில்வே சாம்பியன்ஷிப், சீனியர் வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸ் இதுல வந்து இந்த கேம்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க கேட்டகரி சில. ஸோ லெவல் 4 அல்லது 5 இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3rd பொசிஷன் இருக்கணும், வேர்ல்டு கப்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிறது, அல்லது ஆசியன் கேம்ஸ்ல அல்லது ஒலிம்பிக்ஸ் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி இதுல வந்து கேட்டகரி பில வரும் இது. அதே போல லெவல் 2 அல்லது 3க்கும் சேம் அதே தான். இது வந்து கண்ட்ரி ஆஃப் வேர்ல்டு கப் ஜூனியர் சாம்பியன்ஷிப் இதுல வந்து இருக்கணும் கேட்டகரி பில.
அல்லது கேட்டகரி சில கேட்டிருக்காங்க அட்லீஸ்ட் தேர்ட் பொசிஷன்ல காமன்வெல்த் சாம்பியன்ஷிப், ஆசியா கப். ஸோ இதுல அதே போல வந்து தேர்ட் பொசிஷன் சீனியர் யூத் ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் அல்லது நேஷனல் கேம்ஸ் அல்லது ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி அல்லது ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபெடரேஷன் கப் சாம்பியன்ஷிப் இதுல இருக்கணும். லெவல் 1 பாத்தீங்க அப்படின்னா ரெப்ரசன்டட் த கண்ட்ரி எனி ஆஃப் கேட்டகரி சி சாம்பியன்ஷிப்ல இருக்கணும் அல்லது தேர்ட் பொசிஷன் ஃபெடரேஷன் கப் அல்லது இங்க வந்து யூத் ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் அல்லது தேர்ட் பொசிஷன் நேஷனல் கேம்ஸ்னு சொல்லி அல்லது தேர்ட் பொசிஷன் ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி இதுல கேம்ஸ்ல ஏதோ ஒன்றுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா லெவல் 1க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்லெட்டிக்ஸ் மெடல் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் நேஷனல் இன்டர் ஸ்டேட் ஜூனியர் அத்லெட்டிக்ஸ் அவங்களே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க லெவல் 2க்கு. ஸோ அதே போல் வந்து எல்லா கேம்ஸுக்குமே வந்து என்னென்ன டிசிப்ளினில் இருக்கணும் அப்படிங்கிற மினிமம் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் என்ன இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸோடு தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆர்கனைஸ்டு ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் டிசிப்ளின் என்ன கேட்டகரி, ஏஜ் குரூப்பு, அதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி சாம்பியன்ஷிப்னு சொல்லி எல்லா கேமுக்குமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்கள வந்து ட்ரையல்ஸ்க்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ ட்ரையல்ஸ் எங்கே நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ட்ரையல்ஸுக்கு போகிறப்ப உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துருக்கணும். டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், இன்கம் சர்டிஃபிகேட், பேன் கார்டு, ஆதார் கார்டு இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். உங்களோட அந்த ட்ரையல்ஸ் டேட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையல் கமிட்டி ஷெல் பி கிவ் ரெக்கமெண்டேஷன் டெம்ஸ் ஆஃப் ஃபிட் ஆர் நாட் ஃபிட்ங்கிறத வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து 40 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ கேம் ஸ்கில், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், கோச் அப்சர்வேஷன் டூரிங் ட்ரையல்ஸில் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து 40 மார்க். ஃபிட் கேண்டிடேட்டுக்கு 25 மார்க், நாட் ஃபிட்டுக்கு வந்து 25 மார்க்கு கீழே இருக்கும். ஸோ கேம், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் 40, அசஸ்மெண்ட் ரெகனைஸ்டு ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டுக்கு 50 மார்க், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10 மார்க்னு 100 மார்க் தான் வந்து இதில் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து உங்களுக்கு லெவல் 4 and 5 இருந்துச்சுன்னா கிரேடு பே எவ்வளோங்கிறது இதுக்கு வந்து 70 மார்க், 2 and 3க்கு வந்து 65 மார்க், லெவல் 1க்கு வந்து 60 மார்க்னு சொல்லி இதற்கான அந்த மார்க் குவாலிஃபைங் மார்க்காக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எக்ஸாம் ட்ரையல்ஸில் அப்பியர் ஆனீங்கன்னா 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மே உங்களுக்கு வந்து 250 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலியமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த டேட்ல இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 7ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 6 அக்டோபருக்குள்ள இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம்.